இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வரும் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுவை மத்திய பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்க பிரதமர் மன்மோகன் சிங் வரும் 30ஆம் தேதி புதுவை வருவதை முன்னிட்டு அவருக்கு மாநில காங்கிரஸ் சார்பில் வரவேற்பு அளிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் துணைத் தலைவர்கள் பாலாஜி, விநாயகமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். பிரதமர் எடுக்கும் முடிவு அனைவராலும் பாராட்டப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போதும் இந்தியா தலைநிமிர்ந்து நின்றதற்கு நமது பிரதமர் தான் காரணம் என்றும், புதுவையில் நிதி பற்றாக்குறையால் திட்டங்களை செயல்படுத்தாதது குறித்து மாநிலத்தில் ஆளும் NR காங்கிரசின் குறைகளை ஒவ்வொருவரும் சுட்டிக்காட்ட வேண்டும். மேலும் வரும் 30ஆம் தேதி புதுவைக்கு வரும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுச்சியான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அவர் பேசினார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, மாநில செயலாளர் கண்ணபிரான், வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம், பிரமுகர் சிவகொழுந்து மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதி சார்பில் நடைபெற்ற மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா அவரது அலுவலகத்தில் மாநில காங்கிரஸ் செயலாளர் முனுசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில செயலாளர் முனுசாமி சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 தள்ளு வண்டிகளை ஏழைகளுக்கு தொழில் செய்யவும், சலவை தொழிலாளர் ஒருவருக்கு பித்தளை சலவை பெட்டியும், மகளிருக்கு மாவு அரைக்கும் இயந்திரமும், மாணவர்களுக்கு 15 பேருக்கு தலா 300 ரூபாய்க்கான நோட்டு புத்தகமும் வழங்கினர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு பாகூரில் பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுவை பாகூர் ஏழை மாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள திடலில் முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதன்படி அன்னதானத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் மற்றும் நிலக்கிழார் செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு செந்தில்குமார், ராயல் டொமினின், சிவராஜி, தெய்வசிகாமணி, முன்னாள் கவுன்சிலர் ருத்ரமூர்த்தி, வியாபாரி தேவநாதன் ஆகியோர் ஊக்கப்பரிசு வழங்கினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா போன்ற நலத்திட்ட உதவிகளை சிவபிரகாசம், பஞ்சாயத்து தலைவர் முத்து, சாமிக்கண்ணு, குமார், பாவாடை ஆகியோர் வழங்கினர். புதுவை தவளக்குப்பத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை தவளக்குப்பம் காமராஜ் நகரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 20 வீடுகள் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி தலா 2,000 ரூபாய் உதவித்தொகையினையும் வேட்டி சேலையினையும் வழங்கினர். அப்போது வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, INDUC முத்துராமன், முன்னாள் கவுன்சிலர் செல்வம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.
அதேபோன்று தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உதவித்தொகையினை வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் வாழுமுனி, வன்னியர் சங்க செயலாளர் ஞானசேகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தீ விபத்து பற்றி தகவல் அறிந்த திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தலா 1000 ரூபாய் நிவாரணத் தொகையினையும் 25 கிலோ அரிசியையும் வழங்கினார். அப்போது திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் விஜே, லோகு, தண்டபாணி, தட்சிணாமூர்த்தி, சக்திவேல், ரவி, குமார் மற்றும் பலர் உடனிருந்தனர். அதேபோன்று காமராஜர் வேளாண் நிலைய தலைவர் சுரேஷ் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி அனைவருக்கும் உணவு வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட விக்டோரியா நகரில் ஏ பிளாக்கில் இருந்து பி பிளாக் வரையும், சி பிளாக்கில் இருந்து டி பிளாக் வரையும் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி, லம்பேர் சரவணன் நகரில் 2,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பிட மேம்பாட்டிற்கான பணி, காவேரி நகரில் உட்புற சாலை மேம்பாட்டிற்காக 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி, கம்பன் நகர் மற்றும் செல்லம்பாப்பு நகரில் 2,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் கல்வெட்டு அமைக்கும் பணி போன்ற பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் நகராட்சி பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வனவிலங்கு மற்றும் பறவைகளை வேட்டையாடி விற்பதும் அதனை வாங்குவதும் குற்றமாகும் என வனத்துறையினர் மக்களிடையே எச்சரிக்கை பிரசுரம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவை ஊசிட்டேரி சங்கராபரணி ஆற்றில் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை வேட்டையாடி வில்லியனூர் பகுதியில் விற்பனை செய்வதாக வனத்துறைக்கு புகார் வந்ததால் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ள வனத்துறை அதிகாரி சிவக்குமார் மற்றும் அலுவலர்கள் உதயம்பட்டில் பறவைகளை வேட்டையாடியவர்களை எச்சரித்து விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்தனர். மேலும் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை வாங்கியவர்களை தடுத்து அவர்களிடம் பறவை உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடி விற்பதும் அதனை வாங்குவதும் சட்டப்படி குற்றம் என எடுத்துரைத்து அவர்களிடமும் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் துண்டு பிரசுரத்தை வழங்கி முதல்கட்ட எச்சரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரி கூறுகையில், ஏனாம் தனியார் தொழிற்சாலை கலவரம் தற்போது சிபிஐ போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏனாமில் உள்ள ரீஜென்சி தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை இருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கலவரமாக மாறி காவல்துறை காவலில் இருந்த தொழிற்சாலை நிர்வாகி முரளிமோகன் இறந்ததால் மேலும் ஏற்பட்ட கலவரத்தில் தொழிற்சாலை அதிகாரி சந்திரசேகரன் கொல்லப்பட்டார் மற்றும் தொழிற்சாலையும் சூறையாடப்பட்டது. இது குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. தற்போது இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து இவ்வழக்கு சிபிஐ போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுவை தவளக்குப்பத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 20 வீடுகள் எரிந்து சாம்பலானது மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. புதுவை தவளக்குப்பம் தானாம்பாளையம் காமராஜ் நகரைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. அப்போது காற்று வேகமாக வீசியதால் தீ மளமளவென பரவி அருகில் இருந்த வீடுகளும் எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். அதற்குள் இந்த விபத்தில் 20 வீடுகளின் கூரைகள் முழுமையாக எரிந்து சாம்பலானது மற்றும் வீட்டில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. விபத்திற்கான காரணம் குறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தகவல் அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி இடத்தை பார்வையிட்டார். புதுவையில் வன்முறைகள் பெருகிவிட்டதால் முதலமைச்சர் ரவுடிகளை ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் விடுதலைக்கு பின்னர் இந்திய அரசியல் என்ற பாடத்தில் மாணவர்களிடையே மொழி உணர்வை கொச்சப்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க வேண்டும் மற்றும் இதற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர் தொடர்ந்து
புதுவை அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்றும் இலவச மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மெஷின், மடிகணினி எதையும் வழங்கவில்லை. மேலும் வீடு கட்டும் திட்டமும் முடங்கி போயுள்ளது. அது மட்டுமின்றி வன்முறைகள் பெருகி ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் ரவுடிகளை ஒடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமது கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டதாக கூறிய அவர், முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மாநில அமைப்பாளர் பாவாணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் காமராஜர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நற்பணிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியினை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் அருந்ததிபுரத்தில் பெரும் தலைவர் காமராஜர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நற்பணிக் கழகம் சார்பில் முதலாம் ஆண்டு ஆடவர் மற்றும் மகளிர் மின்னொலியில் நடத்தும் கைப்பந்து போட்டியின் துவக்க விழா சமூக சேவகர் பொன் ராஜேந்திரன் தலைமையில் சங்கத் தலைவர் சங்கர் வரவேற்புரையுடன் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். 10 ஆண்கள் அணியும் 4 பெண்கள் அணியும் பங்கேற்கும் போட்டியில் வெற்றி பெறும் முதல் 3 அணிகளுக்கு பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. நிறைவில் அமைப்பு செயலாளர் நாகராஜ் நன்றி கூறிய விழாவில் திரளான கைப்பந்து ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் பெருவிழாவினை முன்னிட்டு ஜிப்மர் ரத்த வங்கியுடன் இணைந்து ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் பெருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு குருதி கொடை வழங்கும் விழா ஜிப்மர் ரத்த தான வங்கியுடன் இணைந்து சோடை குருமட பேராசிரியர் அருட்பணி சூசை தலைமையில் நடைபெற்றது. அதிபர் மற்றும் பங்கு தந்தை பேரருட்பணி மரிய ஜோசப் அடிகளார் வரவேற்று பேசிய விழாவில் 60 பேர் ரத்தம் வழங்கினர். முகாமில் வின்சென்ட் தெபால் சபையின் துணைத் தலைவர் ரெமோ, செயலர் பொறிஞர் சார்லஸ் கோலன், துணை செயலர் லூர்துநாதன் உள்ளிட்டோர் முன்னின்று 9வது ஆண்டாக நடத்திய ரத்த தான முகாமில் பல்வேறு சமயங்களை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்த கோடிகள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை காந்தி வீதியில் எழுந்தருளி நிலையார நின்றான் கோலத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம், மலர் மாலை மற்றும் ஆபரணங்களால் சர்வ அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மின் விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் பொன்னூஞ்சல் ஆடினார். விழாவில் திரளான பக்த கோடிகள் பங்கேற்று வழிபட்டு திருமாலின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.